கர்த்தருக்கு சரி சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேத வசனங்களை இந்த வேளையில் நாம் தியானித்து இந்த நாட்களில் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது ஆமாம் பலன் கொடுக்கணும். அப்போ விதைச்சதே வீணாக போயிடக்கூடாது. அப்போ நம்ம பிரசங்கிக்கிறது என்ன செய்யக்கூடாதுங்க? ஆமாம், வீணாக போகாமல் பலன் கொடுக்கணும். அதற்காக தான் இந்த வேளையில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே ஜெபத்தோடு கூட இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம். அதுக்கு முன்பதாக ஒரு பையனை அவங்க அப்பா கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது இந்த பையன் அந்த கடையில் இருக்கிற ஒரு சாக்லேட் பாட்டிலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கடைக்காரர் இந்த பையனை பார்க்குறாரு. என்னடா சாக்லேட் பாட்டிலே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு, சாக்லேட் வேணுமா தம்பின்னு கேட்குறாரு. ஆமாம் வேணும்னு சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறாரு, அந்த மூடியை எடுத்துக்கிட்டு தம்பி எடுத்துக்கப்பா அப்படின்னாரு. அவன் பார்த்துக்கிட்டு தன்னோட எடுக்கலை. திரும்ப சொல்கிற, தம்பி சாக்லேட் பிடிக்கும்ல? ஆமாம் பிடிக்கும். அப்போ எடுத்துக்காருனாரு. இல்லை அப்படின்ட்டு பேசாமே நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணார், அப்படியே பார்த்துட்டு என்னடா அவன் திரும்பி பார்க்குறான், எடுக்க மாட்டேங்க, நான் தரவா அப்படின்னு கேட்டார். தாங்க அப்படின்னா. சரி, இவர் என்ன பண்ணார், கையில் இருந்து கொஞ்சம் சாக்லேட் எடுத்து அவருக்கு என்ன செஞ்சாருங்க, அந்த பையன்ட்ட கையில் கொடுத்தாரு. இவன் 2 கையில் என்ன பண்ணாத வாங்கினான். அப்போது அவர் சொல்கிறாரு, தம்பி நான் தான் உன்கிட்ட சாக்லேட் வேணுமான்னு கேட்டேனே, நீ வேணும்னு கேட்ட, எடுத்துக்க வேண்டியது தானே, ஏன் எடுக்கலைன்னாரு. அதுக்கு அப்பொழுது அந்த பையன் சொன்னானா, என் கை ரொம்ப சின்னது, நான் எடுத்தால் என்ன சாக்லேட் வரும்? ஆமாம் 1 2 தான் வரும். இப்போ அவர் நீங்கள் எடுத்து கொடுத்தா எனக்கு என்ன வந்துருச்சுங்க? ஆமாம் கை நிறையா வந்துருச்சு அப்படின்னா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அற்பமாகவே நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். திரளான ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யலைங்க, நாம் யோசிக்காமல் இருக்கிறோம். ஆமென், புரியுதுங்களா நான் சொல்கிறது? சில காரியங்கள், பெரிய காரியங்கள் நம்ம யோசிக்காமல் இருக்கிறோம். இதில் ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், முதல் காரியம், சிலருக்கு தரித்திரம் உண்டாயிருக்கும். தரித்திரம்னா என்ன? வறட்சி, ஒன்றுமே இல்லை, வேலை இல்லை, வியாதி, பலவீனம், காசுகளில் ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு தரித்திரமான ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அது கூட ஒரு காரியம்தான். தரித்திரங்கிறது ஒரு ஆளுக்கு இருக்கிற காரியம். ஆனால் தரித்திர புத்தின்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? அது என்ன, எவ்வளவு தான் இருந்தாலும் அதை செலவு பண்ணுறது கூட ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு சாப்பாட்டை கூட சரியாக சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க, மிச்சம் பண்ணி வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? காசு இருக்குங்க, கையில் ஒரு 500 ரூபா காசு இருக்கும், பசிக்கும், ஒரு ஹோட்டலில் போய் நல்ல ஹோட்டலில் சாப்பிடணும்னா இல்லை, அந்த கடையில் 50 ரூபாய்க்கு நான் இருக்கும், அதை 50 ரூபா வாங்கினா நமக்கு 100 ரூபா சாப்பாடு, 120 ரூபா 110 ரூபா சாப்பாடு கேட்குறான். அங்கே கடையில் 50 ரூபாய்க்கு சாப்பிட்டு போயிடும். ஒருவேளை நான் அப்படி கூட நினைக்கலாம், அங்கே கடையை காட்டில் இங்கே ஜிஎஸ்டிலாம் இல்லாமல் இருக்கும், அது வேறு காரியம் இருக்கலாம். ஆனால் நல்ல சாப்பாடை சாப்பிடணுங்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, 50 ரூபா சாப்பிட்டா கூட மிச்சம் 160 ரூபான்னு பார்க்குறான். பார்த்தீங்களா? இதுதான் தரித்திர புத்தி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அந்த காரியங்கள் இருக்கிறது. ஆமென், ஆமென். இருக்குதா இல்லையாங்க? ஆமென். தரித்திர புத்தி நிறையா இருக்குது. எந்த வகையில் பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமாக இருக்குதா இல்லையாங்கிறது நான் சப்ஜெக்ட்டுக்கு வரல. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு எப்படி என்ன இருக்குங்க, தரித்திர புத்தி அதிகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆமென். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமென். சரி, படிக்கலாம். சரி, வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 2 7 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டான். விட்டு இறங்கி அலசி கொண்டிருந்தார்கள். அவன் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். போதுமானது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, கொடுத்த இந்த வேத வசனத்தின்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் திரளான ஒரு அறுவடையை நாங்கள் அறுக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வசனங்கள் ஆண்டவரை இருதயத்தில் விதைக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அது நல்ல பலன் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தரித்திர எண்ணங்கள், ஆவிக்குரிய தரித்திரங்கள் மாற தேவரீர் கிருபை செய்யும்படியாய் கூட ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த வசனத்தில் வாசிச்சோன்னு ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 4வது வசனமும் 5வது வசனமும் மீண்டும் ஒரு வசனம் வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி என்ன சொல்றாருங்க அவரு? உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். அப்போ சொன்னதை செஞ்சாரா அவரு? செஞ்சாரா செய்யலையா? செஞ்சாரு. அவர் ஒருத்தர் தான் சுதாரிச்சுக்கிட்டாரு, செய்யலை. ஆமாம், ஆண்டவர் சொன்னாரே, நீ வலைகளை போடு. ஒரு மீன் தானே உனக்கு கிடைக்கல, நான் நிறையா தர்றேன்பா, நீ வலைகளை போடுப்பா அப்படின்னாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருங்க? வலையை தூக்கிட்டு கொண்டு போய் போட்டார். ஆமாம். இப்போ இந்த வலை முழுவதும் என்ன பண்ணுச்சுங்க? கிளியிற மாதிரி மீன் வந்துருச்சு. இப்போ இது பத்தலைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? சைகை காட்டி கூப்பிட்டு எத்தனை படகுல ஏற்றுனாங்க? 2 படகு அமிழத்தக்கதான மீன்களை என்ன செஞ்சாங்க? இப்போ வலைகளை போட்டிருந்தா எத்தனை படகு வேணும்? ஏகப்பட்ட படகு. ஆமாம், தேவையாக இருக்குது. இப்போ தரித்திரம் யார்கிட்ட இருந்துச்சு? சீமோன்ட்ட தான் இருந்துச்சு. நாம் அப்படி தான் கேட்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறையா தர்றேங்கிறாரு, அற்புதமான காரியங்களை செய்கிறேங்கிறாரு. ஆனால் நம்ம கேட்கும்பொழுது பார்த்தோம்னா ரொம்ப அற்பமானதாக கேட்டுட்டு உட்காந்துருக்குறோம். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நோக்கமெல்லாம் ரொம்ப பெருசுங்க. ஆண்டவர் உன்ட்ட என்னப்பா இருக்குங்கிறாரு? 5 அப்பமும் 2 மீனும் தான் என்கிட்ட இருக்குதுங்கிறாங்க. சரி, அதை கொண்டாங்கன்னு சொல்லி ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 புருஷர்கள். அங்கே தான் கவனிக்கணும். அப்போ 5000 புருஷர்கள் எவ்வளோங்க? ஒரு இல்லை ஒரு இருக்கலாம் 20 பேர், 20 வயசுலேருந்து மேலே 30 40 வயசு, 20லேருந்து 40, இதுதான் புருஷர்கள். அப்போ இதுதான் கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் அது அல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க? சாப்பிட்ருக்குறாங்க. சாப்பிட்டது போக 12 கூட நிரப்பிட்டாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்குங்க? ஏராளமாக இருக்குங்க. அவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம தான் போய் நின்று என்ன பண்ணுறாங்க? நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம கேட்குறது தப்பாக கொஞ்சம் நம்ம கேட்குற என்ன பண்ணாங்க? தரித்திரமான காரியம் கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவர் என் பிள்ளைய பாஸ் பண்ண வச்சுருங்க. ஆமாம், ஜெபிக்கிறாங்களா இல்லையாங்க? எங்கள் பிள்ளைங்க ஏன் 100 மார்க் வாங்கணும்னு கேட்கக்கூடாதா? 90 மார்க் வாங்கணும்னு கேட்கக்கூடாதா? ஏன் என் பிள்ளை பாஸ் பண்ணால் போதும், அந்த 35 மார்க்கில் நிற்கிறோமா? புரியுதா இல்லைங்களாங்க? அப்போ நம்முடைய எண்ணங்கள் எங்கே இருக்குதுங்க? ஆண்டவர் ஞானத்தை கொடுக்குறேங்கிறாரு, உன்னை உயர்த்துவேங்கிறாரு இல்லைங்களா? சின்னவனை 1000 பலத்தை சாதியமாக்குவேங்கிற. நான் உட்காந்து 35 மார்க்கு பேசிகிட்டு இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் 100 மார்க்கு நான் ரெடியாக இருக்கேங்கிறாரு. ஆமாம். அப்படி ஜபங்கள் எப்படிங்க மாறணும்? வரமாட்டேங்குதே. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க என்னம்மா நீ அப்படி தான் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கியா? ஆண்டவர் என்னை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சுருங்க ஆண்டவரை. ஆண்டவர் நல்ல மார்க் எடுக்கணும். இதுதான் ஜபம். ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. என்ன புரியுதாங்க? புரியலாங்க. இப்போ இன்னமும் தரித்திரத்தில் நம்ம நிற்கிறோம். ஆமேன்னு சொல்கிறது கூட நமக்கு என்ன இருக்குங்க? அப்புறம் எப்படிங்க அது வாய்க்கும் நமக்கு? ஆமே, ஆமேன் சொன்னது எனக்குள்ள ஆமேன் என்றால் அப்படியே ஆகடவன் இருக்கு. அதையே சொல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி அது ஆகும்? இன்னும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்கிறாங்க?
அவர் ஏராளமாக தரது ரெடியாக நின்றுட்டு இருக்கிற பைக்குள்ளே கை வச்சு நிற்கிறாரு. என்ன வேணும் என்ன வேணுன்ட்டு. நான் கையை கட்டி ஏதாவது கொடுமா ஆண்டவரே, நீ வேணுங்கிறத கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீ பலுகி பெருகுப்பா. ஆண்டவரை எல்லாத்தையும் உருவாக்கல, 2 பேர் தான் உருவாக்குனாரு. ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கியவர் என்ன சொல்றாருங்க? பலுகி பெருகி பூமியை நிரப்பு. அதான் வேலை உனக்கு. நீ நிறைய குழந்தை பெற்றுக்கோ, பூமியை நிரப்புன்ட்டாரு. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கிற அதிகாரத்தையும். இந்த இருக்கு தரித்திரம். என்ன தரித்திரம்? இவ்வளோ பெரிய அதிகாரத்தை விட்டுவிட்டு இவங்க என்ன பண்ணாங்க? அந்த பழம் நல்லா இருக்குது, ஆமே, அதுக்கு போய் ஆசைப்பட்டு என்னாச்சுங்க? மொத்தமும் போயிடுச்சு. புரியுதுங்களா? நம்ம எப்பொழுதுமே சின்னதாக நினைக்கிறாங்க. இல்லைங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் பெரிதாக கொடுக்கிறவர். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாமுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்பட பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்ங்கிறாரு. ஆபிரகாம் வரும்போது பெரிய ஜாதியாக்குறது ஏதாவது வழி வாய்ப்பு இருந்துச்சுங்களாங்க? ஒன்றுமே கிடையாது. அவன் வெறுமனே 2 பேர் வர்றாங்க அங்கேருந்து. ஆபிரகாமும் சாராள் 2 பேர் தான் வர்றாங்க, குழந்தை கிடையாது. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஆமே. அவருக்கு 99 75 வயசில் போய் சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த அம்மா நக்கலாக சிரிக்குது. 99 வயசில் போய் நின்று போய் அந்த அம்மாட்ட போய் நின்று என்ன சொல்கிறாங்க? ஐயா, என் ஆண்டவரும் வயசாகி போயிடுச்சு, எனக்கும் அதுக்கான சூழ்நிலை இல்லை, இப்போ போய் நிற்கிறியா? நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சு. ஆனால் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அந்த ஈசாக்கின் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை ஆண்டவர் உருவாக்கி. அப்பா ஈசாக்கு எத்தனை? ஒரே பையன் தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க வந்துச்சுங்க? 12 பிள்ளைகளா? இன்னும் பைபிள் படிக்கலன்னு நினைக்கிறேன். 2 பிள்ளைங்க வந்துச்சுங்க. அந்த 2 பேரில் ஒரு ஆள்கிட்டேருந்து எத்தனை பிள்ளைங்க வந்துச்சுங்க? அப்போ என்னாச்சுங்க? இந்த 12 பேர் என்னாச்சுங்க? கோத்திரங்கள் எத்தனை பண்ணிச்சுங்க? 8 லட்சம் புருஷர்கள் என்ன பண்ணாங்க? அங்கேருந்து விடுதலை போட்டிருக்கல. அப்போ இவ்வளோ பேர் வர்றதுக்கான காரணமே ஆபிரகாம் ஒரு ஆள் தான். ஆமென். பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் ஒன்றையும் அற்பமாக பண்ணல. நீங்கள் அற்பமாகவே பேசாதீங்க, எப்போதுமே நெகட்டிவாக பேசாதீங்க, நல்ல தாராளமாக கேளுங்க. நீங்கள் கேட்குறவர் பெரிய செல்வந்தர். ஆமென். அவர்கிட்ட போய் அற்ப மாட்டேன், அவரில் ரொம்ப டீசெண்டாக கேளுப்பா, நிறையா கேளு. நீ என்ன எப்படி கேட்குற? புரியுதுங்களா இல்லையாங்க? என்கிட்ட நிறையா காசு இருக்குது, அவன்கிட்ட அங்கேருந்து ஒருத்தன் என்கிட்ட 1 ரூபா கொடுங்கண்ணே, 1 ரூபா வச்சுட்டு என்ன பண்ண போகிற? கேள, கொஞ்சம் கூட கேள், நான் தர்றேன், ஒன்று பிரச்சனை. அந்த மாதிரி என் நிலைமையில் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனால் நம்ம போய் நின்றுட்டு அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க? தரித்திரமாக கேட்டுட்டு இருக்கிறோம். ஆமே. இனி இந்த வழக்கத்தை விடுங்க. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், எங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பேர் இருக்கிறோம், 3வது பிள்ளை வந்துருச்சு. 3 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வண்டியில் போனால் போலீஸ்காரன் பிடிச்சிடுவான். ஆனால் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. என்ன பண்ணணும்? ஆண்டவரே, ஒரு கார் வாங்கணும். ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் கேட்காதீங்க, கேட்டாலும் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு வண்டி நிறுத்துறதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கணுங்க? ஆமாம், பணம் இருக்கணும்ல. அதனால் ஆண்டவரே, நான் ஒரு 2 வீலர் தான் இருக்கு, ஆண்டவரே எனக்கு ஒரு 4 வீலர் கொடுங்க. கேளுங்க. ஆமே, கேட்குறத கொடுக்குறேன்னு இருக்க தேவை நமக்கு உண்டுங்க. நீங்கள் அதை கூட நான் காரெல்லாம் கேட்டால் ஆண்டவர் கொடுப்பாரு. அதுக்கு தான்ப்பா ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு. ஆண்டவர் எல்லாவற்றையும் தரவல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய குறைவான தரித்திரமான எண்ணங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை அது குறைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஆமென். புரியுதுன்னு சொல்கிறது புரியுதுங்களா இல்லையாங்க? ரொம்ப பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா ஆமென்னு சொல்லுவாங்க. ரைட், சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா, நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி
சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினால உங்களுக்கு அளக்கப்படும். இப்போ ஆண்டவர் சொல்றார், கொடுக்கிற காரியத்தில் பார்க்குறார், ஊழியங்களில் கொடுக்கிற காரியத்தை பார்க்குறார் ஆண்டவர். நீ எதில் அளக்கிறியா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, நாலு எது மைனஸ் எது சின்னதாக இருக்குன்னு பார்த்து தோண்டி என்ன செய்யக்கூடாது, எடுத்து பார்த்துட்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யாதீங்க. எது கொடுக்க முடியுமோ கொடுங்க, தாராளமாக கொடுங்க. அதனால சொல்லியிருக்கு, உங்களுடைய மனப்பூர்வமாக நீங்கள் கொடுங்கள். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அவ்வளோக்கு சரிந்து விழும்படியாக ஆண்டவர் என்ன செய்வாருங்க, கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். தரித்திரமாக செய்யாதீங்க. ஆண்டவர் ரொம்ப சீப்பாக நினச்சிடாதீங்க. இன்னையா எல்லாரும் பேச மாட்டாங்க, இவர் அதையும் ஆரம்பிச்சிட்டாரான்னு சொல்லி கேட்காதீங்க. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சில காரியங்களை பேச வேண்டிய சூழ்நிலை. நம்ம ஆண்டவர்கிட்ட விதைக்கிறது நம்ம ரொம்ப அற்பமாக விதைக்கிறோம். எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோதான் நம்மளால் என்ன செய்யுங்க, அறுக்க முடியும். ஆனால் கொஞ்சம் கூட கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் அதை காட்டிலும் 2 மடங்கு ஆண்டவர் கொடுக்க உள்ளார். ஆமென். ஆண்டோட வேத வசனம் அந்த மல்கியாவில் போட்டிருக்கு, 3:10 சொல்லியிருக்கு, உங்கள் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு உங்கள் தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் இருக்காங்க. முதல்ல டெஸ்ட் பண்ணியே பாருங்க. ஆமே, இதில் ஒரு அனுமதி கொடுக்குறேன், என்ன டெஸ்ட் பண்ணி பாருப்பா, நீ கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன்னா இல்லையான்ட்டு சோதிச்சு பார்க்க சொல்லியிருக்காருல்ல, சோதிச்சு பார்க்கலாமா, சோதிச்சு பாருங்க. சக்ஸஸ் ஆச்சா அடுத்து ரெடி ஆயிருங்க. ஆமேன். இதை உங்கள் கையிலே நம்ம என்ன செய்கிறாங்க, விட்டுறேன். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் கொடுத்து பாரு, அது உனக்கு ரெட்டிப்பான காரியங்களை கொடுக்குமானால் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்க, இல்லையா விட்டுருங்களேன். அப்படி தானே ஆண்டவர் சொல்ல, சோதிச்சு பாருப்பா, நான் சரியாக இருந்தால் சரியாக இருக்கும், இல்லைன்னா விட்டு. அப்படி தானே இது அர்த்தம். ஆம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது எதை நினச்சி செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ, நான் அன்பை விதைத்தேனையானால் அன்பாக இருக்கும். ஒரு தட்டை போய் வணக்கம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவாருங்க, வணக்கம் சொல்லுவார். நான் என்ன அப்படின்னு அவர் என்னான்ட்டு போயிடுவார். அப்போ அன்பை நிறையா விதைங்களேன், சந்தோஷத்தை நிறையா விதைங்களேன், இரக்கத்தை நிறையா விதைங்களேன். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கொடுங்க. பசியாக இருக்க அவனுக்கு கொண்டு போய் சாப்பாடு போடுங்களேன். ஒன்றும் தப்பு இல்லை. அவன் எவ்வளோ ஒரு 100 ரூபாக்குள்ளே சாப்பாடு வருமா, இல்லை ஒரு 50 ரூபா சாப்பாடு வருமா, அந்த கடையில் பொட்டி கடையிலாம் வாங்கி கொடுத்துருங்களேன், ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டாக வாங்கி கொடுத்துட்டு போங்களேன். அதுக்கான பலன் ஆண்டவர் என்ன செய்வாருங்க, ஒரு நாளும் கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஆண்டவர் கொடுக்குறார். நீங்கள் எதில் அளக்குறீங்க, உங்களுடைய இருதயத்தில் எவ்வளவு தாராளம் இருக்கிறதோ அவ்வளதை காட்டிலும் அதிகமான தாராளம் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லேவியர் ஆகமத்தில் வாசிக்கும் பொழுது 26வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் பாருங்க. திராட்சை பழம் பழுக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பீர்கள். இதான் ஆண்டவருடைய கொடுத்த பிளஸ்ஸிங். ஒன்று பின்னாடி உனக்கு நமக்கு என்ன இருக்குங்க, ஒரு ஹார்வெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு அறுவடை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட என்ன இல்லாமல் இல்லைங்க, அறுவடை இல்லாமல் இல்லை. அதில் பாருங்கள், திராட்சை பழம் பறிக்கிற காலம் போரடிக்கிற காலம் இருக்குமா. அப்படின்னு என்ன அர்த்தம், விதைச்சிக்கிட்டே அது நெல் அழுந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ விதைக்கும் பொழுது என்ன பண்ணுங்க, திராட்சை பழம் பறிக்க காலம் வந்துடும். நீ விதைச்சி அது முளைக்கிற வரல என்ன இருக்குங்க, திராட்சை பழம் ரெடியாக இருக்குது, அதை பறிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது வேலை. அது முடிய போகிற நேரத்தில் என்ன பண்ணுங்க, கோதுமை அறுக்கிற நேரம் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ கண்டினியூவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வந்துச்சுங்க, ஒரு நல்ல அறுவடை வந்தது. இதெல்லாம் இருந்தும் அந்த ஆளுங்க என்ன பண்ணாங்க, இதை விட்டுட்டு விக்கிரகத்தை நாடி ஓடி போனாங்க. ஒரு தரித்திரமான எண்ணம். இவ்வளோ பெரிய ஆண்டவரை விட்டுட்டு அங்கே ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுருந்தோம், அதை தோடி ஓடி என்ன செஞ்சாங்க, பாகால்களை தேடி ஓடி பொழுது அவர்கள் இருந்த ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே தரித்திரமான எண்ணம் உள்ளவர் அல்ல. அவர் திரளாய் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை சேர்த்து அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நமக்கு கொடுக்கறதுக்காக தான் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பெற்றுக்கொள்ள நம்ம மடியை தான் என்ன பண்ணணுங்க, ஆமாம் பெருசாக திறக்கணும். கொட்டுங்க ஆண்டவரன்னு. ஆமே.
ஆமாம். அதனால சார் அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கும் பொழுது, ஆண்டவர் என் பிள்ளைய பாஸ் பண்ண வச்சுருங்க ஆண்டவரே, தயவுசெய்து அப்படிலாம் ஜெபிச்சிடாதீங்க, ஆண்டவர் என் பிள்ளை 90 மார்க் வாங்கணும், 100 மார்க் வாங்கணும் கேளுங்களேன், என்னப்போ எதுவும் காசு கஷ்டமா கொடுக்கட்டும். அதே மாதிரி என்ன பண்ணணும், பிள்ளைங்க படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணுங்க, பிள்ளைங்க எழுப்பி விட்டு, அம்மா ஒரு சங்கீத புத்தகத்தை பாசி, சின்னோண்டு சங்கீதம் தான், 23ஆம் சங்கீதம் எவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு சங்கீதத்தை வாசிச்சிட்டியா, ஒரு ஜெபம் பண்ணு, அந்த பிள்ளைக்கு நீங்கள் தள்ள கை வச்சு, ஆண்டவர் இந்த பிள்ளை நல்லா படிக்கணும், சரிம்மா பைபிளை தூக்கி வச்சுட்டு இப்போ படின்னு சொல்லணும். இப்போ நம்ம தரத்தில் என்ன தெரியுங்களா, அதை விட்டுருமா, இதை மட்டுமே படி, எதை மட்டுமே. அப்போ நமக்கு என்ன வந்துடுதுங்க, தரித்திரம் வரதான் செய்யுது. ஏன், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ அதை கொஞ்சமானாவது படி, சின்னதாக கொஞ்சம் படி, ஒரு சின்ன சங்கீதத்தை படித்து ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த புத்தகத்தை படி. இப்போ நம்ம ஆக்க மாட்டோம், இல்லைங்க கோயிலுக்கு நீ போக வேண்டாம், நீ படிச்சுக்கிட்டே இரு போதும், கோயிலுக்கே போக வேண்டாம். அப்புறம் எங்கே ஆசீர்வாதம் எங்கே இருந்து ஆண்டவர் கொடுப்பாரு? ஆண்டவரை விட்டு விலகிட்டா நம்ம எப்படி கொடுப்பாரு? அதனால தான் வேதத்தோட இஸ்ரவேல் ஜனங்கள் 2 தவறான காரியங்களை செஞ்சாங்களாம். ஒன்று, என்னை விட்டு விட்டார்கள், தங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்களாம், தண்ணீர் தேங்காத வெடிப்புள்ள தொட்டிகள் என்ன செஞ்சிட்டாங்க. அப்போ நம்முடைய தரித்திரமான எண்ணங்கள், ஆண்டவர் வேணாயா, எனக்கு படிப்பு மட்டும் முதல்ல முக்கியம். பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, ஆலயத்துக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போக வேண்டாமா, ப்ரேயருக்கு போக வேண்டாம், நீ முதல்ல உட்காந்து படி. பிள்ளைங்க அனுப்புங்க, 1 மணி நேரத்தில் ரொம்ப பிரகாசமாக படிச்சிடாது, இவ்வளவு நாள் படிக்க அந்த 1 மணி நேரத்தில் படிச்சிருமா என்ன, அனுப்பிச்சு வைங்க, ஜெபம் பண்ணுவோம். அந்த பிள்ளைங்க படிக்கும் பொழுது ஞாபகம் வரும், என்ன செய்யுங்க, ஆண்டவர் திரளாக அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார். பக்தி, அதனால தான் பேச கர்த்தருக்கு பயப்படுதலே. இப்போ கர்த்தருக்கு பயப்படாமல் ஞானம் வேணும்னா எப்படி வருங்க? ஆமே. அப்போ பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு தரித்திரமான எண்ணங்களை கொடுக்கறதுனாலே உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களை நாம் என்ன செய்கிறோங்க, இழந்து விடுகிறோம். பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு சங்கீதத்தை கொடுத்து படிக்க, பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்கள், படிக்க சொல்லி ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்கள். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் போய் படிமா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பி விடுங்க, அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கும். நம்ம அதை மாட்டேங்கிறோம், எந்திரிச்சு காலம்புரை உட்காந்து காப்பியை கொடுத்து புத்தகத்தை கொடுத்து படி, ஏன் மறந்துடாத. அப்போ அந்த பிள்ளைங்க எப்பொழுதுமே அதே படிச்சிருக்கோம். கொஞ்சம் மாறணும். பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை குறித்ததான அறிவு எப்பொழுது இருக்குதோ, பயம் எப்பொழுதோ இருக்கோ, அப்பெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஞானம் அதிகமாக வெளிப்படும். ஹல்லேலூயா. இது சொல்கிறது கிடையாது, அனுபவிச்சா தான் என்ன செய்யுங்க, ஆமாம், தெரியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்காக வலைகளை வீசி கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் எதை வீசணுங்க, வலைகளை வீசணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறான்ட்டு என்ன பண்ணணும், ஏகப்பட்ட வலைகளை நம்ம வீசணும். ஆண்டவரை இது அதுக்காக வேண்டி போய் நின்று, ஆண்டவர் எனக்கு காரு கொடு, ஆண்டவரை குக்கர் கொடு, ஆண்டவர் வாஷிங் மிஷின் கொடுங்க, ஆண்டவரை பிரித்து கொடுங்க, இந்த வேலையாகவே நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆமே. ஆண்டவர் வலையை வீசி சொல்லுவார், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சரும் பூரா எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் சொல்லலை, நம்முடைய தேவை ஞான காரியங்களுக்காக தான் இந்த வேதத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். வாசிக்கிறோம். கொலோசியர் எழுதின புத்தகம் 3ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. அப்போ நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கொடுங்க, வண்டி கொடுங்க, கிரைண்டர் கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. எதை கேட்கணும், வாசிங்கம்மா. நீங்கள் கிறிஸ்துவனுடைய கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்முடைய எண்ணங்கள் மேலானவைகளாக இருக்கணும் இல்லைங்களா. பிசாசுடைய எண்ணங்கள் எப்போதுமே குறுகியதாக இருக்கும். அதனால் இயேசுகிட்ட போய் சொல்கிறான், இந்த கல்லெல்லாம் அப்பமாக மாற்றினா உனக்கு பசி ஆயிரும்ல. அப்படி தானே வேதம் சொல்லுது, அப்படி தான் சொல்கிறாங்களே இல்லையா. இந்த கல்லெல்லாம் பசியாக இருக்கல, இந்த கல்லெல்லாம் அற்பமான காரியத்தை கொண்டு வந்து விடுறான். நீ மேலே இருந்து கீழே குதி, தேவதூரெல்லாம் உன்னை தாங்குவாங்க, அற்பமான காரியம். இதுக்காக ஆண்டவர் வந்தார், அவர் பெரிய காரியத்துக்கு வந்திருக்காரு, மேலான ஒரு காரியத்துக்கு வந்திருக்கிறாரு, ஜனங்களுடைய பாவங்களை நீக்கிறதுக்காக வந்தார். ஆனால் என்ன பண்ணுறாங்க, மோடி மோசம் வேலை பார்க்க சொல்கிறான், கீழே குதி உன்னை தாங்கி பிடிக்கிறாங்களா பார்ப்போம். இப்படி அவன் என்ன சொல்கிறான், அப்படி தானே கேட்குறான். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் எப்பெல்லாம் ஆமேன்னு சொல்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமேன். நீங்கள் ஆமேன்னு சொல்லலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, உண்மையே இல்லை. ஏன்னா நீங்கள் அப்படியே ஆக கடவுள்னு சொல்லும் பொழுது தான் அது ஆகும். நாங்கள் மௌனமாகவே உட்காந்து தான் கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்ய மாட்டாருங்க, திணிக்க மாட்டார். பேதுருவை பார்த்து என்ன சொன்னார், ஆழத்தில் போய் வலையை போடு,
அவன் வலையை போட்டதுனால தான் மீன் கிடச்சிது. நான் உட்காந்துட்டு மௌனமாகவே இருப்பேன். என்கிட்ட கொண்டு வந்து ஆண்டரை வந்து எல்லாத்தையும் திணிக்கணும்னா திணிக்கலாம் மாட்டார். அப்படியெல்லாம் வந்து ஆண்டர் என்ன செய்ய மாட்டாருங்க. அதனால் என்ன பண்ணுங்க, ஆமேன்னு சொல்ல ஆமாம் பழகி கொள்ளணும். அப்போ என்ன செய்யணும், மேலான சிந்தனைகள், அப்போ மேலான எண்ணங்கள் இருக்கணும். இயேசு எப்படி மேலான சிந்தையில் ஜனங்களுக்குள்ளாக பாபங்கள் நீக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வர்றார். இவன் என்னடானா கீழே குதின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறான். அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு நல்ல கிருபையில் கொடுங்க. ஆண்டவர் பாஸ்டர் மட்டும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, எனக்கும் ஒரு பிரசங்க தாளந்த கொடுங்க ஆண்டவரை, நானும் பிரசங்கம் பண்ணணும். ஆமாம், கேட்கலாமா கேட்கக்கூடாதாங்க? ஆமேன். அப்படி ஆகிடவது புரியுதுங்களா? நானும் பிரசங்கம் பண்ண ஆண்டவரை, அவங்கெல்லாம் பாடுறாங்க, நானும் பாடணும் ஆண்டவர். அதனால தான் ஒரு ஆளே எழுப்பி விடுறது வந்து பாடுங்கன்னு சொல்லி. புரியுதுங்களா? அப்போ நம்ம டேலண்ட்டுகளை வெளியில் கொண்டு வாங்க. அதை புதைச்சி வைக்கிறது அற்பமாக வைக்காதீங்க. அதை திரளாக இருக்கணும். ஆண்டவர் விதைச்சிங்கன்னா அது 100ஆக மாறும். விதைக்காமல் கையில் வச்சு விடுத்தீங்கன்னா ஆண்டவர் கூப்பிட்டு என்ன கேட்பாரு, நான் வைக்காத இடத்துல தேடுறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவருமாக நீ ஏன்டா அதை அப்படியே சும்மா வச்சுருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பிடுங்கிட்டு விடலை, பற்கடிப்பான இடத்துல கொண்டு விட்டார். ஆமேன், ஆமேன். அதனால் என்ன பண்ணணும், நம்மள்கிட்ட கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணணுங்க, விதைக்க ஆரம்பிங்கள், அது உங்களுக்கு 100 மடங்காக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் மேலான சிந்தை. அந்த மேலான இது இல்லாமல் தான் நம்ம அற்பமான காரியங்களாக நிறைய யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆமேன். சாட்சி சொல்லும்போது கூட நம்ம என்ன சொல்கிறாங்க, சிறிய சாட்சியில் இப்போ அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பிள்ளைக்கு உடம்பு சொல்லாமல் வந்து எல்லோரும் ஜெபம் பண்ணிங்க, என் பிள்ளை நல்லா இருக்குது. புரியுங்களா? இது சாட்சி. இப்போ நம்ம சொல்லும்போது எனக்கு ஜுரம் இருந்துச்சு, நான் காலம்பரை வரும்போது ஜுரம் இருந்துச்சு, இப்போ ஜுரம் இல்லை. அது 2 நாள் ஆனால் கூட என்ன பண்ணிவிடும், மாறியும். ஜலதோஷம் எனக்கு 1 வாரமாக இருந்துச்சு, அது மாறி. இதெல்லாம் சாட்சி இல்லை. நான் போய் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எங்கள் வியாதியை சோகமாக, சாட்சி. நான் போய் ஒரு இடத்துல கையை வச்சு ஜெபம் பண்ண பிசாசு ஓடிச்சு, சாட்சி. இப்படி இருக்கணும் நம்முடைய சாட்சி. நான் அற்புதம் செஞ்சாங்க, ஏன்னு கேட்டால் வேத வசனம் உங்களுக்குள்ள என்ன சொல்லியிருக்கேன், விசுவாசியில் நடக்கும். ஆமாம், சொல்லிட்டார்ல, கொடுப்பார மாட்டாரா? அப்போ ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு, என்ன இருக்கு, தரித்திர புத்தி இருக்கு. ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறது கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் கேட்க மாட்டேங்கிறோம். அப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது, எப்போ அந்த இடத்துக்குலாம் வேணாம், அப்போ எப்படி கொடுப்பாரு உங்கள்கிட்ட? சரி, சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம், சில ஒரு குறிப்புக்கான சில காரியங்களை வாசிக்கலாம். மத்திய எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் இப்போ என்ன செஞ்சிட்டார் ஆண்டவரே, சீசரெல்லாம் கூப்பிட்டு 12 பேரை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாருங்க, அசுத்த ஆவிகளை துரத்தவும் கொடுத்தாச்சு. உங்களுக்கு கொடுத்துட்டாரா அது மாதிரி ஆண்டவர்? புரியலையா? கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுத்துட்டார். அதனால தான் விசுவாசியில் நடக்க அடையாளங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமே. இப்போ அப்போஸ்தலருக்கு மட்டும் கொடுக்கல, நமக்கும் அது கொடுத்துட்டாரு இல்லைங்களா? இப்போ அப்படியே 17ஆம் அதிகாரம் 19-20 எடுத்து வாசிங்க. இப்போ ஒரு ஆவியை துரத்தி பார்க்குறாங்க, முடியல. புரியுதுங்களா? கொடுத்துட்டாரு அதிகாரம், ஆனால் இவனால் முடியல. வாசிமா. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால தானே, கடுகு விதி அளவு உங்களால் கூடாத காரியம் பாருங்க பாருங்க. அப்போ சொல்ல உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிறாரு. ஏப்பா நீ விசுவாசம் கடுகளவு கொஞ்சோண்டு சின்ன, அந்த சின்னங்கிற அளவு இல்லை, அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள விசுவாசம் கொஞ்சமாக இருந்தால் கூட இந்த மலையை பார்த்து நீ புறப்பட்டு என்ன பண்ண, சமுத்திரத்தை விழுனாலும் விழுந்து போயிடும். ஆனால் உன்ட்ட என்ன இல்லை, அந்த விசுவாசம் கூட இல்லாததுனால தான் ஆவி போக மாட்டேங்குது. அவிசுவாசம் தானே. ஆமென். இப்போ அதுக்கு என்ன சொல்கிறார், இந்த ஜாதி பிசாசுகள் உபவாசத்திலும் ஜபத்தினால வேறு என்ன செய்யாதுங்க, புறப்பட்டு போகாதுன்னு பைபிள் சொல்லிடுச்சு. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னால் அந்த பிசாசுக்கு ஜாதி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம் ஆமாம். அந்த அசுத்த ஆவிக்கு நம்ம பேரெலாம் வச்சுருக்கோம். அது செந்தூர பிசாசு, இது இந்த ஊர் பிசாசு, இது சர்ப்பத்தின் ஆவி. இதெல்லாம் யார் கேட்டா?
இதெல்லாம் எங்கேயாவது பைபிளில் போட்டிருக்காங்க. இது வேணால் என்ன பண்ணாங்க, அது அந்த ஆவி இது இந்த ஆவின்னு சொல்லி இருக்கிற பைபிளில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இது பார்வோனுடைய ஆவி, இது எசேபேலினுடைய ஆவி, இதெல்லாம் யார் உனக்கு அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க சொன்னா? புரியுதுங்களா இல்லையாங்க? ஆமே. நம்ம போய் அதுக்கிட்ட வியாக்கியானெல்லாம் கேட்க வேணாம். ஆவியை துரத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. இவனால் முடியலை. காரணம் என்ன? அவிசுவாசம், தரித்திர புத்தி. எனக்கெல்லாம் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்க, நான் ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஆமே. என் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நான் பர்மிஷன் கேட்கணுமா? கேட்பீங்களா? நீ வர்றது பேசுகிறத பார்த்தா கேட்டுட்டு தான் மூணு போல இருக்குது. என்னக்கிட்ட ஆண்டவர் ரைட்ஸ் கொடுத்துட்டாருங்க. ரைட்ஸில் நான் ஏங்க நடக்கக்கூடாது? அவ்வளோ பெரிய போலீஸ்கார் ஒன்று தோண்டு நரம்பு மாதிரி இருப்பார். டக்குன்னு ஒரு கையை காட்டினா என்ன பண்ணுதுங்க? ஒன்றும் கையை காட்டலாம் இல்லை. இந்த ஆர்டி ஆஃபீஸ் பியூன் இருக்கார் பார்த்தீங்களா, டிரைவராக பியூன் யாராக இருப்பார், இந்த டோல் பிளாஸாவுக்கு பக்கத்தில் இந்த குச்சி எடுத்து இந்த இப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பெரிய லாரி விடுன்னு போகிற லாரி டக்குன்னு நிப்பாட்டிட்டு ஓரம் கட்டிட்டு வந்துடுவான். புரியுதுங்களா? இந்த குச்சிக்கு என்ன அவ்வளோ பவர்? ஆமாம் ஆமாம், அவருக்கு இருக்கிற அதிகாரம். புரியுதுங்களா? அவர் யாருக்கிட்ட இருக்கிறாரு? ஆர்டிஓ இல்லை, ஆர்டிஓட்ட இருக்கிறாரு. அப்போ இந்த ஆர்டிஓட்ட இருக்கிற ஒரு டிரைவரோட குச்சி என்ன பண்ணுதுங்க, அதுக்கு அதிகாரம் இருக்குது. அவ்வளோ பெரிய வண்டி நிற்கிது. புரியுதுங்களா? அப்போ நமக்குள்ள ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினால் நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தரித்திர புத்தி உள்ளவர்களாக இராதிருங்கள். ஆமே ஆமே. நீ கேட்பீங்க, இனி எப்படிலாம் கேட்டுறாதீங்க. கேட்டீங்கன்னா சரி, சோத்திரம். இது ஏன் அப்படி கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரியம் இருக்குது. நம்ம ஏன் அப்படி இந்த அற்பமான காரியங்கள்லாம் கேட்குறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஏன் விசாலமாக கேட்க மாட்டேங்கிறோம்? ரொம்ப அற்ப சொற்பமாக ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குறோம்? புரியுதுங்களா? அதெல்லாம் ஏன் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று, தேவனை பற்றிய புரிதல் இல்லை. ரெண்டாவது, வேத வசனத்தை பற்றிய புரிதலும். இந்த ரெண்டு நம்மள்கிட்ட இல்லை. தேவனை பற்றி அறிந்திருந்தாலும் பாதினா தெரிஞ்சிருக்கோம். வசனத்தை பற்றி அறிந்திருந்தாலும் நமக்கு என்ன பண்ணியிருக்குங்க, ஓரளவு புரிஞ்சு. இந்த ரெண்டுமே புரியாததுனால தான் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ஆண்டவரையும் நம்பலை, அவர் சமத்த வசனத்தையும் நம்பலை. அப்போ முதல்ல நம்ம யாரை தெரிஞ்சிருக்கணும்? கடவுளை தெரிஞ்சிருக்கணும். தேவன் யார்? எத்தனையோ கடவுள் இருக்குது, எல்லாரையும் தேவர்கள்னு சொல்கிறாங்க. ஏன் வேலை மனக்கிட்டு நம்ம இவ்வளோங்க இயேசுநாதர் தாங்க கடவுள், இவரை தவிர கடவுளே இல்லை, நாங்கள் அவரை தான் ஆராதிக்கிறோம். அதனால் உலகத்தில் இருப்பவரை காட்டிலும். அப்போ ஏன் இந்த பெரியவர்? ஏன் அப்போ பெரியவர்னா நம்பணும். ஆமே, அந்த தேவன் நல்லவர்னா அவரை நம்பி என்ன செய்யணுங்க, நம்பணும். அப்போ பாருங்கள், ரோமர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவை, நல்லா பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். அப்போ நம்முடைய தேவன் யாருங்க? இல்லாதவைகளை இருக்கிற போல. வெளிச்சம், அதுக்கு முன்னாடி வெளிச்சம் இருந்துச்சா? அப்போ எப்படி அது அவருக்கு தெரிஞ்சிச்சு? அப்படின்னு எப்படி இருக்கு? வெளிச்சங்கிறது எப்படி தெரியும்? அப்படி ஒரு அதே இல்லை. ஆனால் அவர் ஞானத்தில் என்ன இருக்குதுங்க, அப்படி ஒன்று இருந்திருக்கு. அதனால வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னார். அவருடைய ஞானத்துக்குள்ள வானம் என்கிற ஒன்று இருந்தது. அதனால தான் சமுத்திரத்தில் மேலே ஒன்றை தூக்கி கீழே ஒன்றை தூக்கிட்டு என்ன பண்ணார், மேலே இருக்கிறதுக்கு வானம் என்று பெயரிட்டார். அப்போ மேலேயே ஒன்று வைக்கணும், அதுக்கு பேர் வானம் தான் வைக்கணும். ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருங்க, முடிவு பண்ணிட்டார், டிசைட் பண்ணிட்டாரு. அப்போ அவர் இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவன். அப்போ எவ்வளோ பெரிய ஆள் அவர்! அவரை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்கும்போது நம்ம என்ன கேட்குறாங்க, ஸ்கூலில் டீச்சர்லாம் நல்ல டீச்சரா, ஸ்கூலில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்னும் கூட சொல்லப்போனால் பாத்ரூம்லாம் எத்தனை இருக்குது, பிள்ளைங்களுக்கு கிளாஸ் ரூமில் வெறுமன கிளாஸ் ரூம் இருக்கா, இல்லை என்ன பண்ணுறாங்க, ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குதா, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலம்லாம் இருக்குதா, இவ்வளோ வியாக்கியானம்லாம் கட்டி என்ன பண்ணுறாங்க,
நம்ம பிள்ளைய சேர்க்குறோம். ஆமென். அப்போ நம்ம ஆராதிக்கிற கடவுளை பற்றி நமக்கு கொஞ்சமாவது என்ன இருக்கணுங்க, தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவர் யாருங்க? அவர் அதுதான் நம்ம கடவுள். யாருங்க? இல்லாதவைகளை இருக்கிறவராய் அழைக்கிறவர். அது எப்படின்னே தெரியாது, ஆனால் ஒன்று புதுசாக கொண்டு வந்து நம்மளை உருவாக்கி வச்சிடறாரு. அப்போ அறியாத ஒன்றை அவருடைய சர்வ ஞானத்தின் மூலமாக உருவாக்குகிறவர் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். ஒன்று தீமோத்தேயு 6:16. ஒருவராய் அவர் பாருங்க, ஒருவராய் அவர் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதா. அப்போ அவருடைய கேரக்டரை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அவர் யாருங்க? அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராம். அவர் சாவாமை உள்ளவர். கடவுள் என்கிறவர் சாவாமையான ஆளாக இருக்கணும். ஆமென். சாவு வந்தாலும் உயிர் தெழுகிறவராக இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சாவாமை உள்ளவரும் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் கண்டிராதவர். அவரை ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? ஏன் காண முடியாது? ஏன் காண முடியாது? கண்டா செத்துருவோம். சொல்லுங்க, வாயில் வசனம் அப்படி தானே போட்டிருக்கு. ஏங்க ஏன் செத்துருவோம்? அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தம் இல்லைன்னா செத்துருவேன் அவரை பார்த்துட்டா. அதனால் காணக்கூடாதவரும் கண்டிராதவருமாய் இருக்கிறார். பாருங்க, இவ்வளோ கேரக்டர் அவருக்குள்ளே இருக்குது. ஆமாம். அப்போ நம்ம சாதாரணமாக ஒரு படத்தை வச்சுட்டு இவர் தாங்க கடவுள், ஒரு உருவத்தை வச்சுட்டு இவர் தான் கடவுள். ஏங்க அதெல்லாம் கடவுளா? அது ஃபோட்டோ. ஆண்டவர் இல்லாதவையில் இருக்கிறவரை அழைக்கிறவருங்கிறது போய் ஏதோ ஒன்று படைச்சிக்கிட்டு இதுதான் கடவுள்னு சொல்லி நம்மளால் என்ன செய்யக்கூடாதுங்க? நம்ம கடவுளெல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ம படைக்கலாம், நம்மளாம் படைக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது அப்படி மிகுந்த வல்லமை உள்ளவர் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. லேவியராகமம் 11வது அதிகாரம் 15வது. அப்போ ஆண்டவருடைய வல்லமையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காணக்கூடாதவர், ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், சாவாமை உள்ளவர், அப்படிலாம் போட்டிருக்கு. லேவியராகம் 11:15 பார்த்தீங்கன்னா இல்லைம்மா, லேவியர் 11:15 நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி இல்லை, நான் வேறு எதுவும் மாறி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நான் வசனத்தை வாசிச்சிடுறேன். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்ன பண்ணுங்க? பரிசுத்தராயிருங்கள். அப்போ நம்ம தேவன் யாருங்க? பரிசுத்தம் உள்ளவர், அசுத்தத்திற்கு விலகி இருக்கிறவர். 2 மூண்டாடிக்காரெல்லாம் அவர் இல்லை. ஆமே ஆமே. அவர் பிறப்பில் அதிசயம் இருந்தது, அருவருப்பு இல்லை. ஆமே, புரியுதுங்களா இல்லையாங்க? அவர் பிறப்பில் அதிசயம் இருந்தது, அருவருப்பு இல்லை. ஆமே. அவர் 2 மூண்டாடிக்காரரும் இல்லை, அதுக்காக வேண்டி சண்டை போட்டுட்டு போகிறவரும் இல்லை. ஆமே. இப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறங்க? பர்ஃபெக்ட், எந்த விதத்திலும் குற்றம் சாட்டப்படாதவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, எப்பா நான் பரிசுத்தருப்பா, நீங்களே என்ன பண்ணுங்க? அப்படியே இருங்க. புரியுதுங்களா? அப்போ நமக்கு என்ன இருக்கக்கூடாது? நீங்கள் இருப்பீங்க ஆண்டவரை, என்னால் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னா நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? தரித்திர புத்தி இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் தான் என்னை பரிசுத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் நமக்கு அந்த எண்ணம்லாம் வருது? ஆமாம். புரியுதுங்களா? புரியுதா இல்லை இன்னும்? ஆமாம், புரிஞ்சுட்டா? சந்தோஷம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களும் செய்கிறவருமாய் உமக்கு பாருங்க, கர்த்தாவே தேவரில் உமக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பாக எதையும் செய்ய முடியாதுங்க. அவர் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது?
எங்கள் வீட்டில் ஒரு பொம்மையை கொண்டு வந்து வச்சுட்டு இதுதான் கடவுள்னு என்ன செய்ய முடியாது, அவருக்கு ஒப்பாக ஒன்றை என்ன செய்ய முடியாது. ஆமாம், எங்கள் வீட்டில் ஒரு படத்தை கொண்டு வந்து மாட்டிட்டு இயேசுநாதர் இவருன்ட்டு ஒப்பாக மாற்ற முடியாது. அதை வணங்கவும் அதை சேவிக்கவும் முடியாது. அப்படி சேவிச்சா என்ன பண்ணுங்க, அதுபோலே நாம் இருக்கோம்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நம்ம ஆண்டவரேன்னு கையை தூக்கிடுறோம் மேலே. ஆமென். சரண்டர். எனக்கு இந்த உலகத்தில் உனக்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீ மாத்திரம்தான் கடவுள் என்கிற கையை உயர்த்துறதுக்கு காரணமே இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் மேலே தான். அப்போ ஒப்பானவர் இந்த உலகத்தில் இல்லை, நீர் மட்டுமே ஒப்பானவர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் பயப்படத்தக்கவர். ஆமென். ஆண்டவருக்கு பயப்படுவோமாங்க? பயப்படுவோமா அப்படின்னு என்ன அர்த்தம்? பயப்படுவோம், பயப்பட மாட்டோமா? எப்படி பயப்படுவீங்க? கணம் பண்ணுறது. எப்படி பயப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் எதாவது திட்டிடுவார், எதாவது சொல்லிடுவார், பயம் இருக்குமா இருக்காதாங்க? ஆமாம், 8:30 மணிக்கு மேலே வந்தால் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆண்டவர் வந்து முன்னாடி உட்காந்துரு. ஏன் லேட்டு? ஸ்கூலில் வைப்பாங்களா இல்லையாங்க? வேலை பார்க்குற இடத்துல கேட்பாங்களா? கேட்கணும். 5 நிமிஷத்துக்கு மேலே போனால் மெமோ. ஆமாம், உங்களுக்கு மெமோ உண்டா? உண்டா? இல்லை, எங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே லேட்டாக போனால் எனக்கு டியூட்டியாக போயிடும். ஏன்னா நான் வர்றதுக்கு இல்லைன்னா வேற ஆளை போட்டு விட்ருவாங்க, அப்புறம் எனக்கு டியூட்டியாக கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல நாங்கள் இருந்தோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக போனால் மெமோ கொடுத்துருவாங்க இல்லைங்களா? இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருங்க? அவர் 8:30 மணிக்கு வந்து உட்காந்துருக்காரு. நம்ம லேட்டாக வர என்ன பண்ணுவாருங்க? ஆமே. எனக்கு பயப்படாத பிள்ளைங்க 5 நிமிஷம் பயப்படலை, 10 நிமிஷம் பயப்படலை, போட்டு வச்சுக்குவாரா? இருக்க மாட்டாராங்க? கவனிப்பாரா? கவனிக்க மாட்டாரா? அப்போ ஆசீர்வாதத்தை என்கிட்ட வரும் பொழுது இதெல்லாம் எனக்கு மைனஸ் ஆகுமா, மைனஸ் ஆகாதா? ஏன்னா பயப்படத்தக்கர்னு போட்டிங்க, நான் பயப்படாமல் இருக்கேனே. அப்போ ஆண்டவரை பற்றி புரிதல் இல்லை. அந்த பயம், ஐயோ 8:30 மணிக்கு ஆண்டவர் வந்து உட்காந்துருப்பாரியா, நான் 8:15 போய் ஆண்டவரே சோத்திரம் 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 வாரும் ஆண்டவரன்னு சொல்லி என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 2-3 பேரை கூட்டியாவது கொண்டு வந்து சேர்த்துடணும். அப்படி வந்திருந்தா எனக்கு என்ன பண்ணிருங்க? ஆண்டவரே பயப்படுறேன்னு அர்த்தம். ஆமே. ஆனால் நான் பயப்படலன்னு அர்த்தம். அது போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பயப்படத்தக்கவருக்கு பயப்படுறது இப்படி தான் பயப்படணும். பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்னை தண்டிப்பாருங்கிற எண்ணம் நமக்குள்ள துணிகரமாக நம்ம செஞ்சிடக்கூடாது. புரியுதுங்களா? ஒருத்தண்ட கோவப்பட்டு நான் திட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் எனக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஆனால் என்ன சொல்லிடுறாங்க? இந்த தேவன் எனக்குள்ளே இருப்பாரான்னு என்ன சொல்லுவாருங்க? ஏய் கோவப்படாதப்பா அப்படின்னு ஒரு எச்சரிப்பு எனக்குள்ளே என்ன வந்துடும்? அப்போ புஷ்குன்னு எனக்கு என்ன பண்ணிடுவேன்? என்னோட உயர்ந்த அந்த ஸ்தானம் என்ன பண்ணுங்க? புஷ்குன்னு இறங்கிடும். ஐயோ கோவப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்போ சாரிப்பா. புரியுதுங்களா? இதுதான் பயம். ஆண்டவர் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டேன், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, தம்பி கோச்சிக்காதப்பான்னு போயிடுறேன். பார்த்தீங்களா? இதுதான் பயப்படுற பயம். நான் போயிட்டு ஆண்டவரே நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் கத்துறதில்ல. அப்போவே எனக்கு ஞாபகப்படுத்துவார். ஏன்னு சொன்னால் பரிசுத்தாவினுடைய வேலையை அதான், நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அப்பப்போ கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஆனால் பரிசுத்தாவிக்கு எதிராக தான் நம்ம நிறையா காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம், அது தெரியும் நமக்கு. ஒரு பாலன் குறந்தார், ஆலோசனை கர்த்தர் இல்லைங்களா, வல்லமை உள்ளவர், அதிசயமானவர், இதெல்லாம் பார்க்குறோம். கொலோசியர் 1:16 எடுத்து வாசிச்சு பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அடிக்கடி வாசித்த பகுதி தான். கொலோசியர் 1:16. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமே. இப்போ யாருக்காக சொல்கிறாங்க? அதை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் முன்னாடி வரல இந்த கடவுள்னு சொல்லிட்டு இப்போ ஏங்க இயேசு கிறிஸ்து அவரும் கடவுள் தான். அவர் தான் உலகத்தையும் என்ன செஞ்சாருங்க? உண்டாக்கினார். எல்லாமே அப்படி தானே போட்டிருக்கு. சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆள் அவருக்கு பயப்படாமல் இருக்க முடியுமா? அப்போ அவரை தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா?
ஆமே. நம்முடைய அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுவோம், அப்பா வரும்பொழுதே ஒரு மாதிரியாக வந்து அப்பா கோபமாக வர்றாரு, கண்டுபிடிச்சிக்கிறோமா இல்லையாங்க? ஒன்று அம்மா கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் அம்மாவை பிடிச்சிடுறோம், எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்கம்மான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருடைய குணங்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய கண்கள், அவங்களுடைய வேகங்களை பார்த்தோன்னே அவங்கெல்லாம் கோபமாக இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடும். அப்போ சுபாவங்களை நமக்கு தெரியுது. நம்ம ஆண்டவரை பற்றின ஒரு சுபாவங்கள் நமக்கு தெரிந்திருந்தால் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கலாங்க? திரளான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை பற்றின புரிதல் நம்மகிட்ட இல்லாததுனால தான் எதை ஆண்டவர்கிட்ட கேட்குறது, எதை ஆண்டவர்கிட்ட கேட்காம விடுறது, அப்படிலாம் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஏங்க? எல்லாமும் அவருக்குள்ளே தான் இருக்கிறது. ஆமே. படிப்பா அவர்கிட்ட கேளுங்க, வேலையா அவர்கிட்ட கேளுங்க, ஆசீர்வாதமா அவர்கிட்ட கேளுங்க, குழந்தையா அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் எதை கேட்டாலும் அவருக்குள்ளே தான் இங்கே என்ன செய்யுதுங்க? உருவாக்கப்பட்டது. அதனால் அவர்கிட்ட தான் கேட்டாகணும். ஆமே. இப்போ அவர் எல்லாமே அவர்கிட்ட இருக்கும்போது அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்கணும். இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்காம வேறு யார்ட்டையும் போய் ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் போனால், ஆமே, நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. வேலை வேணும், உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கரெக்டாக கர்த்தர் கொண்டு வந்து வேலையை கொண்டு வந்து நமக்கு நிறுத்துவார். நமக்கு ஏற்ற ஒரு வேலையை கொண்டு வந்து நிறுத்துவார். நான் போய் இந்த அவர் எனக்கு தெரியும், இவர் எனக்கு தெரியும் போய் எங்கேயாவது போயிட்டு என்ன பண்ண போகிறோம்? மாட்டிக்கிட்டு சிக்கலில் மாட்டக்கூடாது. நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நமக்கு கொடுக்காம யாருக்கு அவர் கொடுக்க போகிறார்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காம யாருக்கு? தாய் தன் பிள்ளைகள், அவர் தான் சொல்கிறார் இல்லையா, நீ உன் பிள்ளைகளுக்கே இறங்குறிய. உலகத்தினுடைய தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குற காட்டிலும் வசனம் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு, மறந்துருச்சு, பரவாயில்ல. அப்போ நீ உனக்கு அந்த பிள்ளைகளுக்கு இறங்குறது போட்ட உலகத்தின் தகப்பன் இறங்குறதை காட்டிலும் நான் பரலோகத்தின் தகப்பன் உனக்கு அதிகம் இறங்குறது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். ஆமாம். கல்லை கேட்டால் பாம்பையா கொடுப்பார் அவர்? அதெல்லாம் கொடுக்க மாட்டார். நல்ல காரியத்தை தான் அவர் என்ன செய்வார்? நம்ம கொடுப்பார். ஆனால் நம்ம அந்த ஆண்டவர் நம்ப மாட்டேங்கிறோம். அதுதான் நம்ம இடத்துல இருக்க தரித்திர புத்தி. ஏன் இதை ஆண்டவர் செய்ய மாட்டார்? ஏன் இதை பண்ண மாட்டார்? இது இல்லைங்க, நாங்கள் இவங்க தாங்க முடியும், இவர் தான் கொஞ்சம் எம்எல்ஏவாக இருக்கிறார், எம்பியாக இருக்கிறாரு, இவரால் எல்லாம் முடியும், இப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஐயா அவர் 5 வருஷத்துக்கு தான் ஆள், இவர் எப்படி ஆளுங்க? நித்தியத்துக்கும் அவர் தான். ஆமே. நீங்கள் எல்லாத்துக்கும் அவரை எம்பி ஆக்குனது அவர் தான். ஆமே. ஆமேன். புரியுதுங்களாங்க? ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்குறேன் அவர் தான், அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறேன்னு அவர் தான், எல்லாமே அவர் தான். ட்ரம்ப் அப்படி தானே பண்ணார். அவர் கடைசியாக சொல்லும்போது அவர் என்ன பண்ணார்? ஆண்டவரை துதிச்சு தான் போனார் இல்லைங்களா? அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். உம்மால தான் ஆண்டவர் எனக்கு உயர்வு. நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க. ஆண்டவரை மட்டும்தான் எப்போதும் உயர்வு. அவரை நம்புங்க. அவரை எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேடுவீர்களோ உங்கள் வலைகளை போட ஆரம்பிங்கள், திரளாக இருப்பீர்கள். நீங்கள் வலையை போடுவீர்களானால் அற்பமான காரியம்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமே. சோத்திரம் உண்டாவதாக. அவர் அப்படி அவ்வளோ நல்லவர் தானா? வாசிக்கலாம். யாத்திராம் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். 3லேருந்தே வாசிக்கலேன். 3லேருந்து 6 வரலும் வாசிங்க. என்ன என்று உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ 5வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து. நீ விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சா எரிச்சலாக இருக்கிறாங்கிறாரு. ஆமே. ஒரு ஃபோட்டோவை வீட்டில் மாட்டிக்கிட்டு இதுதான் கடவுள்னு நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லிடுறாருங்க அவரு? அப்படின்னு நான் சொல்லலை, அவரே சொல்றாரு, எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி எரிச்சல் ஆகிட்டு சும்மா விட்டுற மாட்டேங்கிறாராம். வாசிங்க. என்னை பகைக்கிறவர்களை குறித்து பாருங்க. நான் சொல்லியும் செய்ய மாட்டேங்கிற, என்னை விரோதம் பாராட்டுற. நான் தான் கடவுள்னு சொல்கிறேன், நீ கொண்டு ஒரு ஃபோட்டோவை மாட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கிற. நான் தான் கடவுள்னு சொல்கிறேன், ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கிற. நான் தான் கடவுள்னு சொல்கிறேன், ஒரு சாணியை கொண்டு வச்சுட்டு இதுதான் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி இதுதான் கடவுள் நீ சொல்லிட்டு இருக்க, நான் பகைக்கிறேன், நான் எரிச்சல் உள்ள நான் இருக்கிறேன். அதனால் என்ன பண்ண போகிறாரு பாருங்க. பாருங்க, குட்டி குலைச்சி நாய் தலையில் வச்ச கதையான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம செய்கிற வேலை யார்கிட்ட பாதிக்குதுங்க? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை விசுவாசிக்க. நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா அது 1000ங்கிறது எவர் லாஸ்டிங். சும்மா 1000 பேருக்கு சொன்னேன்னு சொன்னால் 1000 பேர் கண்ணியை எண்ணியாச்சு சொல்கிறோம் இல்லை, 1000 தலைமுறை மட்டும்
ஒரு எவர் லாஸ்டிங். உன்னால் எவ்வளோ உன்னை வாழ்க்கை இருக்குதோ அவ்வளோ காலங்கள் வரையிலும் உன் பிள்ளைக்கு இருக்குதோ அது வரையிலும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்போ உங்களுடைய காரியம் எப்படியா இருக்கிறது? ஆண்டவரை சாமானியர்கள் எண்ணிடாதீர்கள். அவர் எல்லாம் கொடுக்குறவர் ஏமாளி நினச்சிடாதீங்க. அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதாக உபாகமம் 4:24 சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட்சிக்கிற அக்கினி. சோதம் குமாராவை என்ன பண்ணாங்க? பட்சிக்க வச்சாங்க. ஊசாய் தொட்டா என்னாச்சுங்க? கீழே விழுந்து செத்தான். தவறான காரியத்தில் போன ஆண்டவர் பட்சிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் யார் என்கிற புரியல இருக்கும். எல்லாத்தையும் கொடுக்கிறவர் தான். ஆனால் அவரை தவறாக பயன்படுத்தும் பொழுது எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். அது சாபமாக மாறுகிறது என்பது தெரிந்திருக்க வேண்டும். சரி, இரண்டாவது வார்த்தையினுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்துள்ள எல்லாம் நிறைவேறமளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே என்று உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ எழுத்தில் ஏதாவது ஒரு பாட்டு, இந்த ஈப்ரு எழுத்தில் ஏதோ ஒரு பாட்டு ஒதுங்கினா கூட அது வேறு ஒரு எழுத்தாக ஒன்று காட்டும். அது ஒரு சில காரியங்கள் வந்து எக்ஸ் மாதிரி இருக்கும். அது அலஃப்னு சொல்லுவாங்க இல்லையா? அலஃப் அப்படின்னு சொன்னால் தலை அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கும். அது தலை அப்படிங்கிற ஒரு காரியத்தில் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பாட்டை எடுத்துட்டா கூட அது இன்னொரு எழுத்தை கொண்டு போய் கொடுக்கும். அது அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லை, ஒரு வார்த்தையே வந்துடும். அதனால அது எதுவும் மாறவே மாறாது. அந்த ஆண்டவர்கிட்ட ஒரு எழுத்தும் எழுத்தாயிலும் என்ன செய்யாதுங்க? மாறவே மாறாது. அதுதான் அந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லி கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது, நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் 2000 வருடங்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஆதியாகமத்தில் அவர் சொன்ன வார்த்தை, உன் வித்துக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவன் காலை நசுக்குவாய், அவன் தலையை என்ன செய்வார்? நக்குவாய், அவன் தலையை நசுக்குவார். அது யார்? எங்கெங்க நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? அது இயேசு கிறிஸ்து தாங்க, ஸ்திரீயின் வித்து. ஆமே, புரியுதுங்களா? அவர் தலையை என்ன பண்ண? பிசாசுனுடைய தலையை மிதித்து என்ன பண்ணிட்டாரு? மரணத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்காருங்க? நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஒன்றும் நிறைவேறாமல் போகாது. சங்கீதம் 19:7 சொல்கிறாங்க, அது வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதைகளை ஞானியுமாக்குறது. ஆமென். இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரணும். என்ன சொல்லியிருக்கீங்க? இல்லை, அந்த வசனம் மட்டும் சொல்லுங்க. இல்லைம்மா, பேதையை ஞானியாக்குறது எது? வேதம். அப்போ நீங்கள் பைபிளை வாசித்து பிள்ளைகளுக்கு வாசித்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிற பேதமை மாதிரி என்னவா இருக்கணுங்க? ஞானம் வந்து சேர்ந்துடும். ஆமென், ஆமென். அப்போ வார்த்தைக்கு எவ்வளவு அல்லமே உள்ளது. அப்போ இந்த பைபிளுடைய வசனங்கள் சும்மா போகிறது கிடையாதுங்க. 1 ராஜாக்கள் 8:15 சொல்கிறதுக்கு, அவர் வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினால் என்ன செய்கிறாருங்க? நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்னதை ஒரு நாள் செய்யாமல் இருந்ததே கிடையாதுங்க. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நான் கொடுப்பேன்னு சொன்னால் கொடுப்பாரு. நான் போய் உங்களுக்கு அவர் தேட்டரில் நான் அனுப்புனார். நான் உங்களுக்காக என்ன பண்ண அதிகாரங்களை கொடுத்தேன்னு அதிகாரங்களை கொடுத்தார். ஆமென். அப்படி எல்லாத்தையுமே ஆண்டவர் சொன்னதை பூரா நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். அப்போ வேத வசனத்திலே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. தேவன் சர்வ வல்லவர் என்பதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேதம் சொன்னது நிறைவேறும் என்பதை நம்ம தெரிஞ்சிருந்தா நம்ம இடத்துல இருக்க தரித்திர புத்தி மாறி போய்விடுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லுங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராம புஸ்தகம் 14வது அதிகாரம் 15 to 16. இல்லை, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்று சொல்லு, உன் கோலை வாங்கி
மோசே போய் ஆண்டவர் இருக்கிற ஆண்டவர் நான் என்ன பண்ணேன், ஆண்டவர் எல்லாம் வந்துட்டாங்க, ஜனங்க புலம்புறான், கையை போய் நீட்டாப்பா. ஏன் ஆண்டவரால் செய்ய முடியாதா? முடியாதாங்க? ஆண்டவரால் செய்யும், ஆண்டவருடைய பிள்ளைகளாலையும் செய்ய முடியும். ஆமென். ஏன் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுக்கிற அதிகாரம். மோசேக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார், நீ போய் சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை பிளக்கிறது சாதாரண காரியமாங்க? ஆமாம், புரியுதா இல்லையாங்க? சமுத்திரத்தை எப்படிங்க பிளக்க முடியும்? அதை போய் கோலை எடுத்து அடிச்சு என்ன பண்ணார் அவருங்க? யார் சொன்னது? யாருக்கு சொன்னது? மோசேக்கு சொன்னது செஞ்சாரா செய்யலையாங்க? அப்போ நமக்கு வேதத்தில் நமக்கு சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாராங்க? ஆமென், ஆமென். உங்களுக்கு சொன்னதையும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும். வேத வசனங்கள் எனக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு செய்து முடிப்பார் என்கிற அந்த ஒரு நல்ல விசாலமான மேலான எண்ணம் இருக்குமானா நம் வலைகளை போட ஆரம்பிப்போம், ஒரு நாளும் வலையை போட ஆரம்பிக்க மாட்டோம். அல்லேலூயா. பேதுரு ஆண்டவரை பார்த்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆண்டவர் அப்புறமேல உயிர் தெழுந்த அப்புறம் அவன்கிட்ட பேசினார். ஆண்டவரே என்ன சொல்கிற, நீ அன்பாக இருக்காயாப்பா அப்படின்னாரு. கடைசியாக 3 வாட்டி சொன்னதுக்கு அப்புறம், ஆண்டவரை எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரை, நான் எப்படி கேடியான ஆளுன்னு. அப்படி தானேங்க? ஆமாம், எல்லாம் நான் கேடி எவ்வளோ பெரிய முல்லை மாறி முடிச்சு வைக்கலாம் உனக்கு தெரியும் ஆண்டவர். ஆண்ட சொன்னார், என் ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ன சொல்லி அவர்கிட்ட சொன்னாருங்க. பாருங்க, அந்த ஆள் அவ்வளோ அந்த வார்த்தையை சொன்ன அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. போய் அவர் என்ன சொல்கிறாருங்க, எனக்குள்ளாக இருக்கிறதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. எங்கே இருந்துங்க வந்துச்சு? ஆமென், புரியுதுங்களாங்க? அப்போ கடவுளுடைய வார்த்தை அவன் உணர்ந்தவனாக, கடவுளுடைய அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டவனாக, அதை சுதந்திரித்து கொண்டவனாக இருக்கிறபடினாலே சப்பானியை அவனால் நடக்க முடிக்க வைத்து. அல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை அவர்கள் புரிந்து கொண்டபடினால்தான் அவர்கள் தங்களை சாவுக்கே ஒப்பு கொடுத்தார்கள். தேவன் எங்களை உயிர்ப்பிப்பார், தேவன் எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். பவுலும் ஸ்தேவான் என்ன சொல்கிறாருங்க, நீ அடிச்சுட்டு போவாப்பா, என்னெல்லாம் கவலையே பட மாட்டேன், தேவனுக்கு இரத்த சாட்சியாக மறிக்கிறது பரவாயில்ல, எப்பா இவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவர் என்னாரு. ஆண்டவர் எந்திரிச்சுன்னு வரவேற்கிறார். ஆமாம், அந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறீங்களா? சேவான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் சேவான் சாக போகும்பொழுது அங்கே பார்க்குறாங்க, வாசிங்களா அந்த ஒரு வசனத்தை மட்டும். ஆவியை ஏற்றுக்கொள்ளும், என் தேவான் தொழுது கொள்ளு. எப்படி என்ன சாவடிக்கிறாங்க ஆண்டவரே, என்ன சாவுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தொழுது கொள்கையில் அடுத்து ஒரு ஆவி போகுது. அதுக்கு மேலே வசனம் இருக்குது, அவன் பரிசுத்த ஆவி நிறைந்தவனாக வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும். அப்போ யாரை பார்க்குறாங்க? இப்போ எப்படி இவன் பார்க்குறாரு? இல்லை, அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனம் இவருக்குள்ள என்ன இருக்கு? இவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கு. எதை பார்க்குறாரு இவரு? தேவனுடைய மகிமையை பார்க்குறாரு. தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர். அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பாருங்க. நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழுமானால் நம்முடைய மரணத்தில் தேவன் எழுந்து நின்று வரவேற்கிறாருங்க. அல்லேலூயா. எவ்வளோ ஹானர் கொடுக்குறாரு பாருங்க நமக்கு. நம்மலாம் சாதாரண மனுஷன்தான், ஆனால் நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியே எந்திரிச்சு நின்று என்ன பண்ணுறாங்க, நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இவருக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறது, தேவ மகிமை பார்க்குறான். பக்கத்தில் இருக்கிற குமாரனாகிய இயேசுவையும் அவன் பார்க்குறான். 3 பேர் என்ன பண்ணுறாங்க, இவனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆமே, எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆமே, வசனங்களை விட்டுறாதீங்க. ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுதும் ஆண்டவரே இது எனக்குள் நிறைவேறட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் தேவனுடைய மகத்துவத்தை எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ, ஆண்டவரே உண்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த 2 காரியத்தை சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வலைகளை போடுகிறவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ
பாருங்க, நீங்கள் அப்போ ஆண்டவரில் இருக்கணுமா? நீங்கள் என்னட்ட இருங்கப்பா, என் வார்த்தை ஒன்னிட்ட இருக்கும். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணணும்? வலைகளெல்லாம் என்ன செய்யலாங்க? ஆமேன், ஆமேன் போடலாமா? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஸ்தாரமான ஒரு எண்ணத்தை வச்சுருக்கீங்களா? நீங்கள் அற்பமாக இனிமேல் ஆண்டவர்கிட்ட பேசாதீங்க, வலையை போடாதீங்க, வலைகளை போட கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் வார்த்தை ஒன்றும் விழுந்து போகாதவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது சந்தோஷமாய் கேளுங்கள். ஆண்டவர் திரளாய் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஈசாக்கு அவர் சொன்ன இடத்துல விதைச்சான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆமே, நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவரை ஏதோ விளைஞ்ச விரலும் கொடுங்க ஆண்டவரை, அப்படிலாம் கிடையாது. 100 மடங்கு 100% எனக்கு வேணும் ஆண்டவரை. கேட்டு பழகுங்க பிள்ளைகளுக்காக. ஆண்டவரை, என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கணும் ஆண்டவரை. கர்த்தாவே எனக்கு ஒரு நல்ல வேலையாக கொடுங்க ஆண்டவரை. கர்த்தாவே என் குடும்பத்தில் சந்தோஷம் வரணும் ஆண்டவரை. கேளுங்க, எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக கேட்கலோ அவர் கொடுக்க தாரம் உள்ளவர்க்காக. ஒரே ஒரு விஷயம், அவர் என்னிலும் அவர் வார்த்தை நம்மிலும் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நமக்கு நடக்கும். அல்லேலூயா. அப்போ வார்த்தையும் அவரும் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம்